மிக்கிட்ட இருந்து போனை வாங்கி உங்களோட ஒய்ஃபுக்கு கேட்க ஃபோனில் விட்டுங்க. அடுத்த வருஷம் இதே பிறந்த நாளில் 2 பேரும் உண்டா பிரான்ஸில் கொண்டாடணும்னு சொல்லி வாழ்த்துறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வரோம். உங்களோட பேர்? ரகுவரன். என்ன ஸ்பெஷல் டே இன்றைக்கு உங்களுக்கு? பர்த்டே. சரி, உங்களோட பர்த்டேக்கு வந்து உங்களை வாழ்த்துறதுக்காக எங்கள்கிட்ட சில பேர் வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ யாராக இருக்கும்? வைஃப். என் இடத்த வச்சுக்கே வைஃபை சொல்கிறீங்க. மெட்டாக இருக்கணும், இப்போ வைஃபாக தான் இருக்கும். சில வேளை வேறு ஆட்கள் கூட அனுப்பியிருக்கலாம். உங்களுக்கு நிறைய உறவுகள் இருக்கு. நீங்கள் ஆரம்பத்திலே வைஃபை சொன்னால் அனுப்பின மற்ற உறவுகள் வந்து கோவிக்கும். உங்களுக்கு சகோதரங்கள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், அதோட உங்களோட பழகினாக்கள், வேலை செஞ்சாக்கள்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க லைஃப்பில். ஸோ யாராக இருக்கும்? வைஃபாக தான் இருக்கு நினைக்கிறேன். நீங்கள் வைஃப்னு சொல்கிறீங்க, ஆனால் அனுப்பினாக்க ரொம்பவே கவலைப்பட போகிறாங்க. சில வேளை நீங்கள் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்றக்கா வைஃபை சொல்லி சமாளிக்கிறீங்களோ தெரியாது. ஆனால் இந்த கிஃப்ட் அனுப்பினாக்க சொன்னாங்க உங்களுக்கு வெட்டிங் ஆகலைன்னு சொல்லி. ஸோ நீங்கள் வைஃப்னு சொல்லவே எங்களுக்கு ஒரு யோசனையாகவும் இருக்குது. என்னென்று கொடுக்க போகிறோம், என்ன சொல்ல போகிறோம்னு தெரியல. வெட்டிங் ஆகலைன்னு சொன்னாங்களா? வெட்டிங் ஆகலைன்னு சொல்லி தான் ஒரு ஆள்கிட்டேருந்து வந்துருக்குது இந்த கிஃப்ட்டு. ஸோ யார் ஆயிருக்கும்? கௌசிகாவாக இருக்கும். கௌசிகான்றது யாரு? அதான் வைஃப். திருப்பியும் மறுபடியும் ஆரம்பத்திலேயே வந்து நிற்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறாட்டேருந்து வேற இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். மிக்கி கூட யோசிக்குது என்ன செய்கிறேன்னு சொல்லி. சரி, உங்களுக்கு வந்திருக்கிற முதலாவது கிஃப்டை பார்ப்போம். இந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன வந்திருக்குமென்னு நினைக்கிறீங்க? என்னவா இருக்கும்? டிஷர்ட்டா? என்ன அனுப்பினாங்களே எதுன்னு சொன்னாங்களா? என்னென்ன பொருளை அனுப்பி இருக்கிறேன்னு தெரியாம வாங்கிக்கொள்ளுங்க. வைஃப்ன்ற பேரை சொல்ல. சரி, ஓகே, மிக்கிட்ட இருந்து வாங்கி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. தேங்க்ஸ். சரி, நீங்க சொன்ன மாதிரி டிஷர்ட் வந்திருக்குது. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இருக்கு. சரி, இப்போ சொல்லுங்க யாரா இருக்கு உங்களுக்காக பார்த்து பார்த்து பிடிச்ச மாதிரி அனுப்பி இருக்கிறாங்க? சரியான சைஸ்ன்றால வைஃபாக தான் இருக்கு. வைஃபு மட்டும்தான் சைஸ் தெரிய ஒன்றும் இல்லை தானே. உங்களோட பழகிறாக்கள், உங்களோட அன்பு வச்சிருக்கிறார்கள், விருப்பம் வச்சிருக்கிறார்கள், பார்த்து பார்த்து செஞ்சிருக்கலாம் தானே, இல்லையா? இந்த இடத்துல இல்லாத ஒரு ஆள் உங்களோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். தன்னுடைய அன்பை வந்து இந்த பிறந்த நாளில் வெளிப்படுத்தணும். சில வேளை இது ஒரு காதல் ப்ரொபோஸா கூட இருக்கலாம். அப்படி இருக்க சந்தர்ப்பம். அப்படி இருந்தா அந்த காதலை ஏற்றுக்கொள்வீங்களா? அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லித்தான் அனுப்பினவங்க. ஸோ அதான் யோசிக்க வேண்டி இருக்குது. பிரச்சனை இல்லை, ஏற்றுக்கொள்ளலாமா? அப்ப நீங்க கல்யாணம் நடந்துட்டேன்னு சொல்றீங்களே, அப்ப வைஃபுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதான் சொல்றேன், வைஃப் வேணும். இந்த வைஃபை தாண்டி ஒரு ஆள் தான் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக அனுப்பி இருக்கிறாங்க. வடிவா யோசிச்சு சொல்லுங்க யாரா இருக்கும். சரி, உங்களுக்கு வந்திருக்கிற அடுத்த கிஃப்டை பார்ப்போம். இதுக்குள்ள என்னவா இருக்கும்? போட்டோ. சரி, நார்மலா போட்டோ பிரேம்ன்றது ஓகே. பட் ஜாட்ட போட்டோவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சில வேளை அனுப்பினால் போட்டோ இருக்கலாமா? இல்ல. உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கு அனுப்பினால் போட்டோ இருக்கலாமா? இல்லாட்ட உங்களோட ஃபேமிலி போட்டோ எதுவும் இருக்கலாமா? என்ன போட்டோவா இருக்கும்? சரி, மிக்கிட்ட இருந்து வாங்கி பாருங்க என்ன போட்டோ இருக்குன்னு சொல்லி. மிக்கியே சொல்லுது நீங்க என்னன்னு சொன்னா தான் தருவேன்னு சொல்லி. உண்மையா சொல்லிடுங்க யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி. ஆனா அவங்ககிட்ட இருந்து வேற இல்லையே. சரி, இந்த இடத்துல நிக்கிற ஒரு ஆள்ல இருந்து வர்றதுன்னு சொன்னா யாரா இருக்கும்? வாரன்னு சொன்னா லக்ஸியாவும் கௌசியாவும் சேர்ந்து இருக்கும். யார் லக்ஸியான்றது? யாரு நினைக்கிறோம். சரி,
உங்களோட சகோதரங்கள் வேற யார்கிட்ட இருந்து வந்திருந்தா யாரா இருக்கும்? அன்னைக்கு எங்கேயா நிற்கிறேன் சகோதரம். எல்லாருமே இங்கான் இருக்காங்களா? அப்ப உங்களுடைய நண்பர்களா இருந்தா யாரா இருக்கும்? நண்பர்களாக இருந்தால் அவ்வளோதுக்கு அனுப்புறதுக்கு இல்லை. அப்ப நண்பர்கள் எல்லாம் கோவிக்க போறாங்க. சரி, போட்டோ பிரேம் வாங்கி பாருங்க யாருன்னு சொல்லி. போட்டோ வந்திருக்குது. வெட்டிங் போட்டோ. சரி, வெட்டிங் போட்டோ வந்திருக்குது. இப்ப சொல்லுங்க யாரா இருக்கும்? ஹவுஸ் யா வைஃப். வெட்டிங் போட்டோ அனுப்பினாக்கா வைஃப் தானே அனுப்பணும், இல்லை தானே இல்லையா? உங்களுக்காக பார்த்து பார்த்து டிசைன் பண்ணி இருக்கிறாங்க. உங்களோட பிறந்த நாளில் இந்த கிஃப்ட் வந்து நினைவாக இருக்கணும்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ யாரா இருக்கும்? வைஃப் தான். கடைசி வரையும் வைஃப்னு சொல்லி பிரச்சனையிலேருந்து தப்பிக்க பார்க்குறீங்க. ஆனால் நாங்கள் கடைசியாக அப்படின்னாலும் சொல்லிட்டு தான் போவோம், யாரை அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு தான் போவோம் இல்லையா? வைஃபாக தான் இருக்கு சந்தர்ப்பம் இருக்கு வேற. சரி, உங்களுக்கு வந்திருக்கிற அடுத்த பர்த்டே கேட்க பார்ப்போம். ஃபைனலாக சொல்லுங்க யாரா இருக்குமென்னு சொல்லி, அதுக்கு பிறகு நாங்கள் மிக்கிட்டேருந்து கேட்க வாங்கிக்கொள்வோம். ஆனால் உங்களுக்காக பார்த்து பார்த்து அனுப்பினாக்கள் வந்து கவலைப்பட போகிறாங்க. இந்த இடத்துல தான் நிற்கிறாங்க அனுப்பினாக்க. ஃபோனில் நிற்கிறாரியா? இல்லை இல்லை, இந்த இடத்துல உங்களுக்கு நேரம் இருக்கிறாங்க. உங்களோட சகோதரத்தில் ஒரு ஆளாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். பிரச்சனை. அப்போ சகோதரங்களும் கோவிக்க போகுது, பிரச்சனை இல்லையா? வேண்டினால் கோவிச்சிடும், அனுப்பினால் கோவிச்சிடும். சரி, ஓகே. மிக்கிட்டேருந்து கேட்க வாங்கிக்கொள்ளுங்க யாருன்னு சொல்லி பார்ப்போம். கேக்கப்பட்டியிலேருந்து வெளியில் எடுங்க. கேக்கில் என்னென்று அடிச்சு வந்திருக்குது? ஹாப்பி பர்த்டே மை உசுர். சரி, ஹாப்பி பர்த்டே மை உசுருன்னு சொல்லி அடிச்சு வந்திருக்குது. உங்களை உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட தான் வந்திருக்குது. ஸோ யாரா இருக்கும்? ஆனால் உங்களோட வைஃபை தாண்டி உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட தான் வந்திருக்குது. நிறைய பேர் இருக்கணும். இப்போ அனுப்பினால் அது கார்ட் ஷேப்பில் என்ன சொல்ற, தன் ரத்தத்தை அள்ளி அனுப்பின மாதிரி ரெட் கலர்ல அனுப்பி இருக்கிறாங்க. யோசிக்க வேண்டி இருக்கு யாரா இருக்குமென்று சொல்லி. சரி, நீங்க வைஃபை சொல்றீங்க, ஆனா அனுப்பினாக்க ரொம்பவே கோவிக்க போறாங்களே. சரி, ஃபைனலா சொல்லுங்க யார அனுப்பி இருப்பாங்க? கடைசி வரையும் அதையே சொல்லி சமாளிக்க பாக்குறீங்க. ஆனா நீங்க அந்த பர்சனை கண்டுபிடிக்காட்ட இந்த கிஃப்ட் எல்லாம் திருப்பி எடுத்துட்டு போக சொல்லி இருக்கிறாங்க. சோ என்ன செய்வோம்? போகாதன்னு நம்புகிறேன். நம்பிக்கை இருக்கு அவ்வளோத்துக்கு. சரி, உங்களுக்கு இவ்வளோ கிஃப்ட் யார் அனுப்பினாங்கன்னு சொல்லி பார்த்துடுவோமா? ஓகே. அப்போ சொல்லாம போயிடாட்டா? நான் சொல்லிட்டேன் 10 தரம் சொல்லிட்டேன் உங்களோட பேர். சரி, உங்களுக்காக உங்களோட பிறந்த நாளில் இந்த நள்ளிரவில் உங்களை வாழ்த்தோணும். உங்களோட இந்த பிறந்த நாளில் தன் நினைவை ஊட்டணும்னு சொல்லி உங்களுடைய வைஃப் கௌசல்யா தான் அனுப்பியிருக்கிறாங்க. கிட்ட இல்லாட்டாலும் தொலைதூரத்தில் இருந்தாலும் தன் அன்பையும் பிறந்தநாள் பரிசையும் உங்களோட கையில் ஒப்படைக்கணும்னு சொல்லித்தான் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்டோட இணைஞ்சிருக்கிறாங்க. அதோட உங்களுக்காக ஒரு கவிதை வரி ஒன்று வாசிச்சு காட்ட சொல்லியிருக்கிறாங்க. என்னவனுக்கு பிறந்தநாள் நிழல்கள் ஜாரோவாக அறிமுகமாகி ஜாவரையும் புறம்தள்ளி ஜாதுமாய் நிற்கும் என்னவனுக்கு பிறந்த நாள் என்று உன்னை நேருக்கு நேர் பார்த்து கைகளில் தந்து தோளில் சாய்ந்து உன்னை கட்டி அணைத்தபடி என் வாழ்க்கை செல்ல ஆசைதான். ஆனாலும் தொலைதூரத்திலிருந்து தொலைபேசியில் மட்டுமே என் வாழ்த்துக்களை சொல்ல முடிகிறது. என்னவனே, இது தல பிறந்த நாள். நான் உன்னுடன் சேர்ந்த முதல் பிறந்த நாள். என் உயிரே, இந்த பிறந்த நாளில் உன்னுடன் சேர விரும்பினேன். ஆனா தூரம் மட்டும் நின்று நிற்கிறது. உன் பிறந்த நாளை அடுத்த தடவை நேரில் கொண்டாட வரம் ஒன்று கேட்கிறேன்.
ஹாப்பி பர்த்டே என் உசிரே, நான் எப்பொழுதும் உன்னை காதலிப்பேன், ஐ மிஸ் யூ என்று சொல்லி தன்னுடைய அன்பையும் காதலையும் அள்ளி அனுப்பி இருக்கிறாங்க. இந்த கவிதையை கேட்டதும் கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுடைய அன்பும் பாசமும் இதே மாதிரி காலம்புலா நீடிக்கணும். அதே மாதிரி நீங்க அடுத்த பிறந்த நாளுக்கு அவங்கள்ட ஆசைப்படி இந்த இடத்துல பிரான்ஸ்ல நீங்க சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துறோம். அதோட நீங்க எதிர்பார்த்தீங்களா உங்களோட வைஃப் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் அனுப்புவாங்கன்னு சொல்லி? சின்ன டவுட் ஒன்று இருந்தது. எப்படி? உங்களோட இதை இருக்கா விசாரிச்ச உடையில. ஓகே. அப்போ ஒரு சின்ன டவுட் ஒன்று வந்தது. சரி, உங்கள்கிட்டயே விசாரிச்சுட்டு உங்களுக்கே சர்ப்ரைஸ் அனுப்பி இருக்கிறாங்க. சரி, ஓகே. சந்தோஷமா உங்களோட வைஃப் உங்களுக்கு? சந்தோஷம் சந்தோஷம். சரி, வைஃபுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி நன்றி. நன்றி மட்டும்தானா? அவங்கள்ட கவிதைக்கு நீங்க என்ன சொல்ற கண்ணீரால அன்பை தெளிக்கணும். அடுத்த முறை அவங்கள இந்த இடத்துல வந்து சேர்ற அளவுக்கு நீங்க முயற்சிக்கணும். உங்களுடைய காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை வந்து வெகு சிறப்பா இருக்கும்னு சொல்லி வாழ்த்துறோம். அதோட இந்த பிறந்த நாள்ல உங்களுடைய மனைவி சார்பாகவும், எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும், மிக்கி சார்பாகவும் நாங்களும் பிறந்த நாள்